நல்லா இருந்துச்சு ப்ரோ. லவ் ஸ்டோரி தான், ஸ்கூல் சாங் தான், ஜென்ஸுக்கு தான் ப்ரோ. நல்லா இருக்கும் ப்ரோ. நல்லா எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும் ப்ரோ. இல்லை நல்லா இருக்கும் ப்ரோ. ஃபஸ்ட்டு படம் மாதிரி பிஜிஎம் ஜி சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு. 3 படம் சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காரு. எப்படி கதை வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி தானா. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூலில் படிக்கிறார் அவர். அது ஃபேமிலி எது கண்டுக்காமல் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் போகுது, அப்படியே போகுது, படிக்காமல் சரியா. செகண்ட் ஹாஃப் வந்து அப்புறம் ஒரு சென்டிமெண்ட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபேமிலிக்காக படித்து இது +2 பாஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்குது படம். ஃபஸ்ட் ஹாஃப் பூரா லவ் தானே, காமெடியாக இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப் பூரா. செகண்ட் ஹாஃபு சூப்பர், அப்படியே சென்டிமெண்ட்டாக போகுது. படம் சூப்பர், எங்கேயுமே போர் இல்லை. ஜிவி பிரகாஷும் சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் சூப்பராக இருக்குது, பயங்கரமாக பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. அவரை பாடின பாட்டும் சூப்பராக இருக்குது. சென்டிமெண்டெல்லாம் அலார விட்டுருக்காரு. சூப்பர், எல்லோரும் பார்க்கலாம். ஃபேமிலி மெயினாக வருவாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு சூப்பராக இருக்குது படம். கிளைமேக்ஸ் பூரா எமோஷன், ஃபேமிலியாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது படம் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா இப்போ என்னென்னா, படம் முழுக்க ஒரு விஷயத்தை காட்டிட்டு கடைசியில் ப்ரீ கிளைமேக்ஸில் வந்துட்டு இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு எனக்கு அது ரொம்ப டிப்ளமேட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது படம் முழுக்க ஒரு தப்பான விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அதுதான் மாசுன்னு காட்டிட்டு ப்ரீ கிளைமேக்ஸில் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆனோடனே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து தப்பாக தானே ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ எனக்கு அதில் பெருசாக அது கன்வின்சிங்காக இல்லை. ஆனால் யார் இப்போ உள்ள ஜென்ரேஷன் எது எடுத்துப்பாங்கன்னு இருக்குல்ல, எதை மாசாக காட்டுறாங்களோ அதை தான் மாசாக எடுத்துப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிடுங்க. கடைசி ஒரு மாதத்தில் கூட நீங்கள் படிச்சிங்கன்னா மார்க் டாப் 10 வந்துடலான்றதுலாம் சாத்தியமே கிடையாதுல்ல நிஜத்தில். ஆனால் கடைசியில் அவன் எல்லாத்தையும் விட்டுருவான்ல, பண்ணிடலாம். பண்ண காப்பி எல்லாம் பண்ணிட்டாலும் அவனுக்குன்னு ஒரு கில்ட் இருக்குல்ல, அந்த கில்ட்டை எடுத்துகிட்டு அவன் பண்ணிட்டான். அது நிஜத்தில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பண்ண மாட்டாங்களா? அது கில்ட்டை ஏற்றுக்கிறதுன்றது ஹீரோன்றனால. ஆனால் அது பண்ணது எல்லாமே தப்பு தானே. அப்போது ஆப்வியஸ்லி அதுவும் தப்பு தானே. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் நான் திருந்துட்டேன்னு சொல்கிறது இப்போ உள்ள பசங்களுக்கு அது எவ்வளோ தூரத்துக்கு அவனுங்களுக்கு ஏற்றுக்கும். அவனுங்க திருந்த போகிறது இல்லையே. ஒரு மாதத்தில் படித்தா டாப் 10 வந்துட முடியுமா? இன்றைக்கி அது பாசிபிளாக கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி ஆமாம், அது நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறீங்களா? அதை நீ என்ன வேணாலும் பண்ணு, அதெல்லாம் தப்பு இல்லை. ஒரு பொண்ணுக்காக நீ பண்ணி பாஸ் பண்ணிட்டேன்னா நீ ஒரு மாதத்தில் பண்ணிச்சாலும் பண்ணிடலான்னு நினைக்கிறது தப்பு தானே. தப்பாக வழி நடத்துறது தானே இது. இப்போ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும், எத்தனை லவ் வேணாலும் பண்ணலாம், எவ்வளோ பொண்ணு வேணாலும் கூட சுற்றலாம். படம் முழுக்க அதே காட்டினது ஏன்னு எனக்கு தெரியல. ஒரு பொண்ணு இல்லைனா இன்னொரு பொண்ணு இல்லைனா இன்னொரு பொண்ணு, அதே பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட படம் முடிகிற தருவாயில் வந்துட்டு ஃபேமிலியை கொண்டு வந்ததுலாம் வந்து அதான் இதை இப்படி முடிச்சா தான் ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அது படம் முழுக்க நீங்கள் காட்டின தப்பான விஷயத்துக்கு அது ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாதுல்ல. அதெல்லாம் ஓகே, மேக்கிங்காக நல்லா பண்ணியிருக்காரு, கலர்ஃபுல்லாக இருக்குது, மியூசிக் பெரிய ப்ளஸ், நல்லா பண்ணியிருக்காங்க. படமாக ஓகே தான். ஆனால் அது சொல்ல வந்த மெசேஜ் வந்து எனக்கு அது கன்வின்சிங்காக இல்லை. அவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப தத்ரூபமான ஆக்டிங். மற்றவங்களோட எல்லாமே ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்கும். பட் இது அவங்க 2 பேர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தவிர்க்கலாம், அவ்வளோதான். இது வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனை தப்பாக வழி நடத்துது, அவ்வளோதான். ஆமாம், அது எல்லாருமே அப்படியே தானே காப்பி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எனக்கு அப்படி தான் தோணுது. வித்லாவும் இதே மாதிரி தான், கொஞ்சம் பாதி இதுவும் அதே மாதிரி தான். ஸோ ஆமாம், அதே மாதிரி தான் அவங்க 2 பேரும். சுராஜும் தேவதர்ஷனும் படத்தில் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ மற்றபடி மியூசிக் தான் பெரிய, ஜிவி தான் ஹீரோ இல்லை, அப்படி தான் சொல்லலாம். வாட்சபிள் தான். யூத் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு பிடிக்கும். நல்லா இருந்துச்சுண்ணா படம். எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் சூப்பர் படம் ப்ரோ. லாஸ்ட்டில் பொண்ணுன்னு சுற்றினு இருப்பான் ப்ரோ ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறமேட்டா பேரண்ட்ஸுக்காக படித்து பெரிய ஆகிடும். எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. பாட்டு தான் ப்ரோ சூப்பராக ஆகுது. பாட்டுலாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருந்துச்சுண்ணா. லாஸ்ட்டில் அவங்க பேரண்ட்ஸுக்காக மாறினால, அதான் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாண்ணா. 10க்கா 9.5. இது யூத் படம் பார்த்துட்டு வரேன். படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு லவ் ஸ்டோரி, ஸ்கூலில் நடக்கக்கூடிய லவ் பற்றி சொல்லியிருக்காங்க. பொதுவாக தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு கதைன்னு போனால் ஒரு ஜாலியாக ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கதைக்குள்ளே போவாங்க. இந்த படத்தில் பிரச்சனை என்னென்னா, அவங்க வந்து ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா ஜாலியாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் ஆனால் செகண்ட் ஹாஃபுமே வந்து அதே டோனில் வந்து போகிறாங்க. கதைக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணி ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் கிட்ட தான் வந்து ஒரு கதைக்குள்ளே போகிறாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் லேக்காக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபே திரும்ப ஒரு ரிப்பீட் மோட்டில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. நம்ம ஹீரோலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மற்றபடி அவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு.
இந்த படத்தில் ஒரு மைனஸ்ன்னு சொல்லணுன்னா அந்த ஒரு காமெடி கேரக்டர் ஒரு குண்டா ஒருத்தர் வச்சு ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாங்க ஒரு பையனை வச்சு. ஸோ அது வந்து நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை. இன்னொன்று அவர் அழுகிற மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய காமிச்சது வந்து கொஞ்சம் ஆடியன்ஸ் இரிட்டேட் பண்ணிச்சு. ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 3 டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் சீக்வன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பேரண்ட் சென்டிமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப இந்த படத்தில் அருமையாக சொல்லியிருக்காங்க. இல்லை கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி யூத்துக்கு ஏற்றாப்புல தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் இந்த படத்துக்கு ஒரு மைனஸ். பட் கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம். டெக்னிக்கலாக படம் ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு சினிமாட்டோகிராஃபி, டிஐ, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் வைஸ் படம் நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்கு. எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஃபேமிலியாக பார்க்க யூத்தான பசங்களுக்கு நல்ல ஒரு கதை இது. ஃபேமிலியாக அதான் யூத் பசங்களுக்கு நல்லா இது புரியும். அவங்க பசங்களுக்கு நல்லா புரியும் இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு. இல்லை போர் அடிக்காது, நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கு. ஜிவி பிரகாஷ் சூப்பராக படம் நல்லா இருக்கு. லவ் ஸ்டோரி ஃபேமிலி ஸ்டோரி நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. அது இது இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த படம் கரெக்டாக இருக்கு. இல்லை ஃபுல்லு இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லவ் ஸ்டோரி, கடைசியில கொஞ்சம் லவ் ஸ்டோரியா இருக்கு. ஃபேமிலி இதுவும் இருக்கு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. எந்த பேரிங் நல்லா இருந்துச்சு? நம்ம இது அது படம் தான் வாங்கிக்கிறோம். படத்துல இருந்துச்சு அவங்க அம்மா அவங்க அப்பா சீன் தான் சூப்பர் சீன். எண்டிங்ல படம் எண்டிங்ல அவங்க அப்பா அம்மா சீன் சூப்பரா இருக்கு. இல்ல கரெக்டா நல்லா இருக்கும். அது என்ன இல்லை, அது கரெக்டாக லவ் ஸ்டோரி மோட்டிவேஷனா இருந்தது, நல்லா இருந்தது. லவ் தான் பொண்ணு தான் அப்படி நாசமா போகாத, பொண்ணு தான் பிரேக்கப் ஆயிட்டு நாசமா போகாத, வாழ்க்கையில உருப்பிட்டாம அந்த பையன் நல்லா இருந்தது. காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. புரியல, இல்ல படம் கூட நல்லா தான் இருக்கு. ட்விஸ்டா இருக்கு. பேரண்ட்ஸ் ஒரு பையன் அந்த அளவு பாண்டிங் நல்லா தான் இருக்கு. பரவாயில்ல, இந்த மூவியே சூப்பரா படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, லவ் பண்ணாதீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல வராங்க. காமெடியெல்லாம் இருக்கா ரொம்ப சீரியஸா போதா? ப்ரோ காமெடிலாம் இருக்கு ப்ரோ, நல்லாதான் இருக்கு. எந்த சீன் சூப்பரா இருக்கு? ப்ரோ நிறைய பார்த்தேன், எனக்கு ஞாபகமே இல்லை பாதி மூவி. பாட்டுலாம் சூப்பரா இருந்தது ப்ரோ. ஒரு சீன் இப்படி பண்ணுவாரு பாருங்க, அதான் அந்த இருக்கும்.